அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 892வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 892வது நாளில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஈரானுக்கும் குழந்தை கொலைகளை அதிகமாக செய்கின்ற இஸ்ரேல் அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய போரில் பாலஸ்தீனத்தின் விடுதலை எந்த அளவுக்கு பேசப்படுகிறது என்பது ஒரு பேசு பொருளாக ஆகியிருக்கிறது. இதனிடையே ஒரு பெரிய தாக்குதலை ஈரான் நடத்தி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய E3 AWACS என்று சொல்லக்கூடிய அட்வான்ஸ் வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம். இது கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வளைகுடா நாடுகளில் பல இடங்களிலும் அமெரிக்கா வைத்திருக்கிறது. இதை இயக்குவது அமெரிக்கா, இதை ஆஃப் பண்ணுவது அமெரிக்கா. ஆனால் விலை அரபு நாடுகள் தர வேண்டும். அரபு நாடுகளுடைய பாதுகாப்புக்காக இந்த ஏவக்ஸ்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நடக்குது. ஒரு தடவை ஈராக் மீது தாக்குதல் நடத்துவதற்கு, இன்னொரு முறை ஆப்கானிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு இவர்கள் இந்த ஆவக்ஸை பயன்படுத்துகின்ற போது சவுதி அரேபியா அதில் இருந்த ஆவக்ஸை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னபோது, அப்பொழுது அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்த பில் கிளின்டன் இந்த ஆவக்ஸ் எல்லாம் பயன்படுத்துறதுக்கு நாங்கள் உங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு இல்லை, நம்மளுடைய எக்ரிமெண்ட் உங்களுக்கு நாங்கள் அதை விற்கும் போதே எங்களுக்கு தேவைப்படும் போது நாங்கள் பயன்படுத்துவோம் என்று தான் விட்டிருக்கிறோம். அதனால நீ கண்டிஷனை ஒழுங்கா பாரியா, அது நாட்டில் செலவில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஆவக்ஸ் என்று சொன்னார்கள். அதை நேற்று ஒரே அடி 2ஆ பிளந்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சர்வேலன்ஸ் ஏர்கிராப்டை, அதுவும் E3 வகையை சார்ந்ததுதான், அல் கரஜ்ங்கிற சவுதி பேஸில் வச்சு தகர்த்திருக்கிறார்கள். எவ்வளவு கேவலமா இந்த அரபு நாடுகள் ஆவக்ஸை வாங்கும், ஆனால் அதை இயக்க தெரியாது. இயக்கிறதுக்கு அமெரிக்காவில் இருந்த ஆள் வரணும், அதுக்கு அமெரிக்கா பேஸு. இப்படி இவை ஏமாந்து இருக்கின்றன. அடுத்தது ஈரானுடைய தாக்குதல். நம்முடைய நேயர்களிலே பலர் 2 நாட்களாக ஒரு பதிவை போட்டு வருகிறார்கள். இது என்ன சொன்னால், ஈரான் தாக்குகிறது சரிதான், ஆனால் இஸ்ரேலும் தாக்குகிறதே, இஸ்ரேலில் ஆயுதம் இருந்து கொண்டேதானே இருக்கிறது என்பதுதான். இதை நாம் சற்று ஆழமாக பார்க்கின்ற போது, இஸ்ரேல் காலம் முழுவதும் ஆயுதத்தை தான் தயார் செய்து கொண்டு இருக்கிறது. இஸ்ரேலில் வறுமை கோட்டு கீழே வாழ்கின்ற மக்கள் நிறைய இருக்கிறார்கள். வயதானவர்கள் பிச்சை எடுக்கிறார்கள். ஆனால் ஆயுத உற்பத்தியை மட்டும் அது நிறுத்துவதில்லை. இஸ்ரேலில் மட்டுமல்ல ஆயுதம், அமெரிக்காவிடமிருந்து அது வாங்குகிறது மட்டுமல்லாமல் அமெரிக்காவிலே பல கம்பெனிகளை நிறுவி அதை தயாரிக்கிறது. இப்பொழுது ஈரான் வளைகுடா நாடுகளில் அடிக்கின்ற பல கம்பெனிகள், நேத்தும் எல்வாங்கிற ஒரு கம்பெனி அடித்திருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆயுதம் தயாரித்து தரக்கூடிய கம்பெனி. ஆகவே ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய கம்பெனி ஒன்று இவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க, அந்த நட்பு நாடுகளுடைய பார்ட்னர்ஷிப்ல உற்பத்தி பண்ணுகிறார்கள். இது யூரோப்பு முழுவதும் நடக்குது, வளைகுடாலும் நடக்குது. அதனால ஆயுத பற்றாக்குறையை பற்றி இஸ்ரேல் எப்போதும் கவலைப்பட்டதில்லை. ஆள் பற்றாக்குறையை பற்றி காசாவில் அடி வாங்கும் போதே போதுமான அளவுக்கு ஆள் இல்லை என்பதனால்தான் சரண்டாச்சு. இப்பவும் ஆள் பற்றாக்குறையை பற்றி பேசி வருகிறது. இப்போ ஈரான் தொடுத்து அடிக்கிறது என்பதை பற்றிய ஒரு ஆய்வு, எப்படிப்பட்ட தாக்குதலை ஈரான் நடத்தி கொண்டு இருக்கிறது, எப்படிப்பட்ட தாக்குதலை இஸ்ரேல் அமெரிக்காவும் நடத்தி கொண்டு இருக்கிறது என்ற ஒரு ஆய்வை நடத்தி இருக்கிறார்கள். அந்த ஆய்வில் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஈரான் தாக்குவது ரேண்டம் அட்டாக் கிடையாது. அதாவது ஏதோ ஒரு தாக்குதல் டெய்லி நடந்துட்டு இருக்கணுங்கிறதுக்காக அது நடத்தவில்லை. அது சிஸ்டமேட்டிக் அட்டாக். அது மிகவும் கணக்கு பார்த்து போடக்கூடிய தாக்குதல். அவர்கள் எதையெல்லாம் முதலில் தாக்குகிறார்கள் என்று சொன்னால், முதல்ல மிலிட்டரி பேசஸ், அடுத்தது அங்கே இருக்கக்கூடிய சின்பத்து, மொசாது போன்ற உள்ள சிஸ்டம்ஸு, கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸு, இதெல்லாம் முடிச்சுட்டாங்க. அடுத்தது இப்போ பவர் கிரிப் ஸ்டேஷன்களுக்கு வந்திருக்காங்க. அங்கே மின் உற்பத்தி, ஏற்கனவே நாம் சொன்னோம், கரடா என்ற இடத்தில் ரோபின்ங்கிற ஒரு பவர் பிளான்ட் அடிச்சிருக்காங்க. 2 மில்லியன், அதாவது 20 லட்சம் மக்கள் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல், மின் இணைப்பு இல்லாமல் தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் 4 நாட்களாக.
ஆக அடுத்தது எது எது என்பதை அது ஈரான் வகுத்து ஒரு யானோ தானோங்கிற தாக்குதல் அல்ல, சிஸ்டமேட்டிக் தாக்குதல். இந்த தாக்குதலில் எதுவும் பொதுமக்களை குறிவைத்தது அல்ல. ஆனால் ஈரானும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்கக்கூடிய தாக்குதல்கள் பொதுமக்களை குறிவைத்தது என்று தெளிவுபடுத்தி விட்டார்கள். அடுத்தது தொடர்ந்து ஈரானுடைய பல்கலைக்கழகங்களை தாக்கி வருகிறார்கள். அடுத்து ஈரானுடைய பல்கலைக்கழகங்களை தாக்கி வருகிறார்கள். அந்த பல்கலைக்கழகங்களை தாக்கியதற்கு பதிலாக ஈரான் ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறது. வளைகுடா நாடுகளிலும் இதர நாடுகளிலும் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பல்கலைக்கழகங்கள் எங்களுடைய லெஜிட்டிமேட் டார்கெட். அதே போல சியனிஸ்டுகளுடைய, அதாவது இஸ்ரேலுடைய பல்கலைக்கழகங்களையும் இனி நாங்கள் தாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது மேஜரா அவங்க நடத்தின பல தாக்குதல்களில் ஒன்று என்னவென்று சொன்னால், அதுவும் ஒரு ஆய்வாகவே வந்திருக்கிறது. இப்போ இஸ்ரேலுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அயன் ரோம், ஆரோ, எப்ஸ்டின் ஸ்லிம், அடுத்தது இந்த தாட், இவற்றை பயன்படுத்துவதை ரேஷன், அதாவது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறது. அது இப்ப இஸ்ரேல் என்ன ஃபீல் பண்ணதுன்னா, நம்ம நிறைய ஏமாந்துட்டோம் ஈரான்ல. ஆரம்பத்துல வந்த ஒண்ணுக்கு இல்லாத மிசில் எல்லாம் நம்ம தடுக்கிறேன்னு ஆர்வப்பட்டு போய் தடுத்தையில நம்மளுடைய இந்த ஏர் டிஃபென்ஸ் ஸ்டாக்கு குறைஞ்சு போச்சு. அதனால 3 அடுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சிருக்காங்க. முதல் அடுக்கு, 2வது அடுக்கு, 3வது அடுக்கு. இப்போ 2 அடுக்குகளை குறைத்து விட்டார்கள். ஒரே அடுக்கு ஏர் டிஃபென்ஸ் தான், வான்வழி தடை தான். இப்ப ஈரானுடைய மிசிலு பெர்மனண்டா வந்துகிட்டு இருக்கு. அதை எல்லா இராணுவ நோக்கர்களும் தெளிவாக சொல்கிறார்கள். ஈரானுடைய தாக்குதல் கன்சிஸ்டண்டா வந்துகிட்டு இருக்கு. இப்போ அங்க இருந்து வரக்கூடிய மிசில்களை நிறைய டேமேஜை ஏற்படுத்தும் என்று நினைத்தால் மட்டும் தாடையோ ஆரோவை பயன்படுத்தும், இல்லைன்னா we will allow them to fall. எப்படிப்பட்ட சோகமான முடிவு பாருங்க. அதாவது சில மிசில்கள் வருது, அழிச்சிரும்னு தெரியுது. ஆனால் அதை தடுக்க இப்பொழுது நம்மளிடத்தில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை, பேட்ரியாட்டு அது இது ஒரு குப்பையும் இல்லை. அது எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. அதனால நம்ம ரேஷன் பண்ணிக்குவோம், விநியோகத்தை கட்டுப்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லி சில மிசில்கள் விழட்டும்னு. அப்போ டயமோனா, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள பார்த்தா டயமோனாவை பாதுகாத்து ஆகணும். அதனால அதை நோக்கி வரக்கூடிய மிசில்களை எல்லாம் நம்ம இந்த தாடு பேட்ரியாட்லாம் விட்டு பார்ப்போம். அதுவும் ஒன்றும் பெருசாக ஹெல்ப் பண்ணலை, விட்டு பார்ப்போம். மற்ற இடங்களில் விழுவதை நாம் அப்படியே விட்டு விடுவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதனால அவங்களுக்கு முதலா இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஆயுதத்தில் பற்றாக்குறை என்றால் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல வான்வெளி தடையில் பற்றாக்குறை வந்திருக்கிறது. ஒரு சோகமான முடிவு என்னவென்று சொன்னால், அது விழட்டும், அழியட்டும் நமது இடம். ஆனால் சில முக்கியமான இடங்களுக்கு வரக்கூடிய மிசில்களை தான் நம்ம தடுக்கணும். அப்ப அந்த மிசில்களை எந்த அளவுக்கு தடுக்க முடியுதுன்னா பெரிய அளவுல தடுக்க முடியல என்று வருந்தக்கூடிய ஒரு நிலை வந்துருக்கு. இது ஒண்ணுன்னா வெப்பன்ஸ் ஸ்டாக் பைல வந்து கிடைக்கக்கூடிய தகவல். அதுல என்னன்னா, இஸ்ரேல்ல இல்லைங்கிறத சொல்லும்போது எப்படி சொல்லாங்கன்னா, கரண்ட் ரேட் ஆஃப் டஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இன்டர்செப்டார்ஸ், நம்ம வான்வெளி இங்க இருந்து பேட்ரியாட்டு, தட்டு, அயன் டோம் எல்லாம் அனுப்புறோம்ல, இந்த வேகமாக அளிக்கப்படுகிறது. இப்பொழுது உள்ள வேகத்தில் நமது வான்வெளி தடைகள் எல்லாம் தோற்றுவிட்டன. அதனால் நாம் குறைத்துக் கொள்வோம். as there is a global shortage of interception, உலகத்திலேயே வான்வெளி தடைக்கு உள்ள ஆயுதங்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது. இது என்ன, இந்த வார்த்தை எதை காட்டுகிறது என்று சொன்னால், உலகம் முழுவதும் இருந்த இன்டர்செப்டார்ஸ, வான்வெளி தடைகளை இஸ்ரேல் வாங்கி எல்லாத்தையும் நாசமாக்கி, எல்லாத்தையும் ஈரான் நாசமாக்கிருக்கு. இப்ப அந்த தடை இல்லாமல் முக்கியமான பகுதிகளை தாக்கும் போது நாம் இந்த இன்டர்செப்டார்ஸ் அனுப்புவோம். அது இப்ப பெரிய பலன் இல்லை, இருந்தாலும் மற்ற பகுதிகள் விழட்டும் தலையெழுத்து என்று விட்டார்கள். ஆனா அதுல ஒரு சின்ன இதை என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் பிளைன் லேண்ட்ல தான் உழவு. இவனா கனவு கண்டான், இவனுக்கு என்ன மிசில் வருது, எங்க உள்ள போகுதுன்னு தெரியாது. ஆனா 1-2 நியூக்ளியர் பிளான்ட்ல மட்டும் அவர்கள் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. இப்ப அது இந்த மொத்த விவாதமும் இஸ்ரேல்ல எப்படி வந்திருக்குன்னா, இந்த டயமோனா அல்லது டிமோனால தாக்குனதுல ரேடியோ ஆக்டிவ் ரேஸ் வந்து வெளியே வந்திருக்கு. அதாவது ரேடியேஷன் வந்து வெளியில இருக்கு.
உடலுக்கு ஊறு விளைவிக்கின்ற கதிர்கள் வெளிப்பட்டிருக்கின்றன. இவங்க ஈரானுடைய அணு உலைகளை தொடுத்து தாக்கிட்டு இருந்தாங்க. அதுல நேற்று நான் சொன்ன உங்களுக்கு ரஷ்யா எச்சரித்து இருக்கிறது, அது ஏர் கண்டாமினேஷன் வரைக்கும் போகும்னு. இப்போ டிமானால இது வந்துட்டு, அதனால எல்லா வான்வழி தடையும் இங்க கொண்டு வருவோம், அங்க மற்ற இடங்களில் விழட்டும், தலையெழுத்து நன்றாக இருப்பவர்கள் இருக்கட்டும், இல்லைன்னா இறக்கட்டும் என்று விட்டு விட்டார்கள். இது மிகவும் மோசமான ஒரு நிலையை இஸ்ரேலுடைய நிலையை காட்டுகிறது. அடுத்தது சவுதியில் உள்ள எமால் அலுமினியம் இண்டஸ்ட்ரி அலுமினிய இண்டஸ்ட்ரி, பஹ்ரைனில் உள்ள ஒரு அலுமினிய இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் தாக்கப்பட்டு இருக்கிறது. அதை IRGC ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறது. இவையெல்லாம் அமெரிக்காவினுடைய தளவாடங்களை இந்த நாடுகளில் உருவாக்குவதற்கு, ஆயுதங்களை உருவாவதற்கு பயன்படக்கூடிய கம்பெனிஸ். அப்ப நாங்க முதல்ல பேஸால் அடித்தோம், ரெண்டாவது அந்த ராணுவ வீரர்கள்லாம் அபிஷியல்ஸ் எல்லாம் எங்க தங்கி இருக்காங்கிறத சேட்டலைட்ல கண்டுபிடிச்சு அடித்தோம். இப்போ டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் இன் வளைகுடால இருக்கக்கூடிய பகுதிகளை தாக்க ஆரம்பித்திருக்கிறோம். அடுத்தது ஈராக்ல இப்போ அமெரிக்கா ஈராக்குடைய பேஸை பயன்படுத்தி ஈரானை தாக்குவதற்கு வந்திருக்கிறது. நேற்று 24 ஆபரேஷன்ல பல அமெரிக்காவினுடைய ஏர்கிராப்டை தாக்கி இருக்கிறார்கள். 3 பேர் இந்த பாப்புலர் மொபிலைசேஷன் போர்ஸ்ல 3 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள், 2 பேர் ஷஹீதாக இருக்கிறார்கள். ஆனால் வேகமாக தாக்கி அமெரிக்காவை தளங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார்கள். இதனால் ஈரானுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கிடைத்து விட்டது என்றே சொல்ல வேண்டும். அடுத்தது IRGCயினுடைய இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படையினுடைய கடல் படை நேற்று இஸ்ரேலுடைய மிக முக்கியமான பகுதிகளை தாக்கி இருக்கிறது. அதே நேரத்தில் செட்டிலேஸ் பயங்கர கலாட்டம் பண்றான், ஜெனில்ல நிபுலஸ்ல எல்லாம். செட்டிலேஸுடைய இடங்களை நேற்று 2 பெரிய சக்திகள் தாக்கி இருக்கின்றன. ஒன்று IRGCயினுடைய இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ப்ஸுடைய கப்பல் படை தாக்கி இருக்கிறது, லெபனான் தாக்கி இருக்கிறது, ஹூத்திஸ் தாக்கி இருக்கிறது. இப்போ இந்த காடு போன்ற வான்வழி தடைகளினுடைய பற்றாக்குறையை பற்றி பேசும்போது பெரிய தலைத்தலை என்னன்னா இந்த லெபனான் தான் சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் இராணுவத்தில் என்ன பெரிய அநியாயமா இருக்கிறது, அவர்களுடைய தாக்குதலையும் சேர்த்து இது பண்ண வேண்டியது இருக்கு. அதனால நம்ம பெருசா இந்த தளங்களை, இந்த வான்வழி தடைகளை பயன்படுத்த முடியாமல் போய்விட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால கடல் வழியா ஜெருசலம் வந்தேர்களின் குடியிருப்பு மேக்கரை, நெபுலஸ், ரமலா வரைக்கும் தாக்கி கொண்டே இருக்கிறார்கள். இதில் பல வந்தேரிகள் வீடுகளை விட்டு அனாதைகளாக ஓடிவிட்டார்கள். பல இடங்கள் தகர்க்கப்பட்டு இருக்கின்றன. அவங்க எங்க ஓடுறானோ அந்த இடத்துல ஏதாவது முஸ்லிம் குடியிருப்புகள் இருந்தால் அங்க பூந்த கலாட்டா பண்றான். ஆகவே இந்த தாக்குதல் இந்த வகையில் பெரிதாக்கி கொண்டே போகிறது. அடுத்தது ஹார்மூஸுக்கு ஹார்மூஸ்ல நேற்று பல கப்பல்களை விட்டுருக்கு. அதுல 20 பாகிஸ்தான் கப்பல்களும் வந்திருக்கு. இப்போ ட்ரம்ப் பேச்சுவார்த்தைன்னு புட்டினு காலில் போய் விழுந்துட்டார். புட்டினை வச்சு எப்படியாவது இதை நடத்த சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காரு. புட்டின் பார்ப்போம்னு சொல்லி வழக்கமான பாணியில் அவர்களை தாஜா பண்ணி விட்டுருக்காரு. அடுத்தால ஹூத்திஸ் ஒரு தாக்குதலை நடத்திட்டு சொல்லியிருக்காங்க, பாபுல் மண்டபை நாங்க க்ளோஸ் பண்ண போறோம். ரெட்ஸி, பாபுல் மண்டபு இந்த பகுதிகளில் எல்லாம் இனிமே போனோம்னா எல்லாரும் கப்பம் கட்டணும்னு சொல்லுவாங்க. இதுவரைக்கும் சொல்லல, விரைவில் அதை சொல்லுவார்கள் என்று நினைக்கிறோம். ஒரே நாளில் 3 முறை இஸ்ரேலுடைய சென்ட்ரல் இஸ்ரேல், இது அஸ்தோதே, காசா என்க்ளைவ், இதை தொடர்ந்து ஹூத்திஸ் தாக்கி கொண்டு இருக்கிறார்கள். ஈரானும் தாக்கி கொண்டு இருக்கிறது. இப்போ காசாவில் இருந்து சில வருத்தமான செய்திகள் கொண்டு இருக்கிறது. அதுல கான் யூனிஸ்ல நேற்று 2 பேரை இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொலை செய்திருக்கிறார்கள். இப்போ ஒரு விவாதம் நான் தொடக்கத்தில் ஆரம்பித்தது போல, இஸ்ரேல் யுத்தத்தை நிறுத்த வேண்டும், அமெரிக்காவும் யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிற ஈரான் தங்கள் வெஸ்ட் ஏசியால இருந்து, அதாவது வளைகுடா நாடுகளில் இருந்து எல்லா தளங்களையும் காலி பண்ணணும், எங்களுக்கு ரிப்பரேஷன் தரணும், எல்லா ஆக்குபைடு லேண்டையும், அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட எல்லா இடங்களிலும் இருந்து வெளியே போக வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறதே தவிர பாலஸ்தீனத்துக்கு முன்னுரிமை கொடுத்து பாலஸ்தீனம் முற்றாக விடுவிக்கப்பட வேண்டும் என்று தெளிவாக சொல்ல வேண்டும் என்று உலகெங்கிலும் உள்ள இஸ்லாமியவாதிகள் ஈரானுக்கு கோரிக்கை வைக்க தொடங்கிவிட்டார்கள். உங்களுடைய கண்டிஷன்ல தெளிவா இருக்கணும், ப்ரையாரிட்டியில தெளிவா இருக்கணும். காசால இருந்து வெளியே போனா போறாது, பாலஸ்தீனத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்திலிருந்து வெளியே போகணும்னு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த 2 நாட்களில்
அது இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட்ஸ் காப்ஸ் முடிவெடுப்பார்கள் என்று தெரிகிறது. கான் யூனிஸை தொடர்ந்து பல தாக்குதல். ஆனால் ரஃபாவை இதை ஈரானுடைய தாக்குதல் ரஃபாவுக்குல இஸ்ரேலுக்கு இருந்த கிரிப்பை தளர்த்தி இருக்கிறது. நேற்று 17 பேர் மருத்துவத்துக்காக வெளியே அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள். இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி தட்டுப்பாடு எல்லாம் இருக்கிறது. அதை நம்மளுடைய உருவா போன்ற ஏஜென்சிஸ் பாதுகாத்து கொண்டு இருக்கின்றன. அடுத்தது லெபனான்ல ஒரு தரைவழி ஆக்கிரமிப்பை இஸ்ரேல் திட்டமிட்டு இருக்கிறது என்று செய்திகள் வருகின்றன. இஸ்ரேலும் அதை அறிவித்து இருக்கிறது. கோலான் ஹைட்ஸ்ல இருந்து சதன் லெபனானுக்குள்ளால இறங்க போறாங்களாம். இதே 2 விஷயத்த இராணுவ அந்த யுத்தத்தை கூர்ந்து கவனிக்கக்கூடிய இராணுவ நோக்கர்கள் சொல்லுகிறார்கள். அமெரிக்கா போரை நிறுத்திக்கிட்டு 6ஆம் தேதி 10ஆம் தேதி 15ஆம் தேதின்னு தள்ளி போடுவது காரணம் அதனிடத்திலே போதுமான அளவுக்கு தாக்கக்கூடிய ஆயுதங்கள் இல்லை. ஒண்ணு. இப்ப இஸ்ரேலும் தரைவழி தாக்குதலைத்தான் இனிமே நடத்த முயற்சி செய்கிறது. அமெரிக்காவும் தரைவழி தாக்குதல் தான் என்று ஓலமிடுகின்றன. காரணம் அவர்களிடத்தில் பெரிய அளவில் ஆயுதங்கள் குறைந்து கொண்டே வருகிறது. ஆனால் ஈரான், ஹூத்திஸ், லெபனான் இவை நித்தம் புதிய ஆயுதங்களை வைத்து தாக்குதல் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இந்த தரைவழி தாக்குதலுங்கிற பம்மாத்து இங்கே வான்வழி தாக்குதலில் பலம் குந்தி போனது என காட்டுகிறது என்று சொல்கிறார்கள். வரக்கூடிய நாட்கள் அது தெரியும். ஆனா அமெரிக்கானுடைய படைகள் வந்தால் காத்து கொண்டு இருக்கிறோம் என்பதை தெளிவாக சொல்லி இருக்கிறது நம்மளுடைய ஐஆர்ஜிசி இஸ்லாமிக் காட்ஸ் குரூப்பு. அடுத்தது அல் அக்ஸா 30வது நாளாக மூடி கிடக்கிறது என்ற கவலையை எல்லா போராளிகள் குழுக்களும் சொல்லி இருக்கின்றன. அடுத்தது 89 பாலஸ்தீன காசாவை சார்ந்தவர்கள் 89 பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு ரஃபா வழியாக வந்திருக்கிறார்கள். ஒரு 80 பேர் இஸ்ரேலிய சிறைகளில் பாலஸ்தீன கைதிகள், முஸ்லிம் கைதிகள் இறந்திருக்கிறார்கள். அவங்க டார்ச்சரா என்னன்னு தெரியல. அது பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்கு. அதை ஹமாஸும் மற்ற பாலஸ்தீன் ஜிஹாதும் கவனித்து வருகிறார்கள். இப்போ என்ன போடுறாங்கன்னா ஈரானுடைய ஆதரவாளர்கள் பொதுவாக பாலஸ்தீன் விடுதலை அடைய வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்கள் எல்லாம் ஹமாஸ் யுத்தத்தில் இறங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதா இல்லையா என்பதை ஹமாஸ் ஆலோசிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அது 2 நாட்களில் ஒரு முடிவாக மாறலாம் என்று எதிர்பார்க்கிறோம். இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.